மோசையை விட ஒரு பெரிய ஊழியக்காரன் இருப்பானா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் நான் என்னை அவனுக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தி தரிசனத்துல பேசுவேன். அல்லது தரிசனத்துல வெளிப்படுத்தி சொப்பனத்துல பேசுவேன். ஆனால் என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ஆகவே அவன் மறைப்பொருளாய் அல்ல, நான் அவனிடத்தில் முகமுகமாய் பேசுகிறேன் என்றான். அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி ஒரு அவசரத்துல ஒரு தப்பு செஞ்சிட்டாரு. அவசரத்துல ஒரு தப்பு. கர்த்தர் சொன்னார், ஜனங்கள் வந்து நெருக்குகிறார்கள், வழியில சாகும்படிக்கா எங்களை கொண்டு வந்தீங்க. நாங்க வர்ற இடத்துல ஒவ்வொரு இடத்துல போனாலும் இந்த தண்ணி பஞ்சம் வந்து விடுகிறது. தண்ணீர் பஞ்சம் வந்து தாங்க குடிக்கிறதுக்கு தாகத்துக்கு குடிக்க தண்ணி இல்லை, ஆடு மாடுகளுக்கு கொடுக்க தண்ணி இல்லை, பிள்ளைகள் கத்துகிறது. என்னையா செய்யறேன்னு சொல்லி மோசையை கொல்லும்படிக்கு தேடினாங்க. வரட்டும் மோசை, ஜெபமா பண்ணிட்டு இருக்க, வெளியே வரட்டும், கல்லை விட்டே கொல்றோம் சொல்லி பேசுறாங்க. மோசைக்கு இந்த காதுல கேக்குது, என்னடா செய்யறது? வேகமா போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே என்ன செய்ய? நீ உன் கோலை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு கண்மலைக்கு முன்னால நின்று பேசு அப்படின்னு சொன்னான். இதே மாதிரி ஒரு சம்பவம் ஏற்கனவே